கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு தருணத்திலே ஹோப் டிவி நேயர்களுடைய பேசுவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியுமாக தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கருத்திற்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், காட்ஸ் லவ் இஸ் பர்சனல். தேவனுடைய அன்பு எனக்கானது, தேவனுடைய அன்பு என்னுடையதாக இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு சொந்த வாழ்க்கையிலுமே என்னுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். The God's love is personal. C.S. Lewis என்ற ஒரு எழுத்தாளர் என்ன எழுதுகிறான்னு சொன்னால், the great things to remember is that though our feelings come and go, God's love for us does not. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஃபீலிங் போனாலும் சரி, வந்தாலும் சரி, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு போனாலும் சரி, வந்து போனாலும் சரி, ஒரே ஒரு காரியம் மாறாதது என்னவென்று சொன்னால், தேவனுடைய அன்பு மாத்திரமே மாறாது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நமக்குரியதாக தேவன் யாரை நேசிக்கிறார் என்று சொன்னால், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளினுடைய தேவ செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஐசாயா சாப்டர் 64 verse 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி வேதாம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கிறோம். எப்படி வணைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரோ, எப்படி ஆண்டவர் நம்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாரோ, அப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்கானவர் என்று சொல்லி இந்த நாளினுடைய செய்தியில் நீங்கள் நான் கேட்க போகிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் தலைகள் தாழ்த்தி ஒரு விசை அவனுடைய சமூகத்திலே நம் தேவனுடைய சத்தத்திற்காக காத்திருப்போம். நேசிக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களிடத்துல பேசுங்க சுவாமி. அடியேனுடைய வார்த்தையை கேட்க அவர்கள் வரவில்லை. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீரோ, அப்படி வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். அடியனுடைய வாயை கர்த்தாவே நீர் தொடும், உங்களுடைய வார்த்தைகளை கொடும். நான் வெறும் காகிதமாக நிற்கிறேன். நீர் என்ன எழுத வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீரோ, அதை பிள்ளைகளோடு நீர் எழுதும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுடைய தலைப்பு என்று சொன்னால், தேவனுடைய அன்பு எனக்கானது என்று சொல்லி பார்க்கிறோம். He is mine, he died for me, he belongs to me, I belong to God. நிறைய நேரங்களில் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது பெரிய கடினமாக இருக்கிறது. இந்த கல்லுக்குள் ஈரம் என்று சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த கல்லுக்குள்ள பெரிய கல்லாக இருக்கும், பாறையாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன செடி முளைச்சிருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுக்குள்ள பச்சை பசையேன்னு ஒரு இடம் இருக்கும். நிறைய நேரங்களிலே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது மிக கடினம். எப்படி தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் தேவனோடு ஒன்று இணைந்தால் மாத்திரமே தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளுடைய செய்தி எங்கே மையமாக படிக்க போகிறோம் என்று சொன்னால், உன்னத பாட்டிலிருந்து நாம் படிக்க போகிறோம். நிறைய பிரசங்கங்கள் உன்னத பாட்டிலிருந்து எடுப்பதில்லை யாரும். உன்னத பாட்டு படிக்கும் பொழுது நிறைய லவ் ஸ்டோரி, நிறைய திடீர்னு படிக்க முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் இந்த உன்னத பாட்டு முழுவதுமாக யாரை வர்ணித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தேவனையும் நம்மையும் சேர்த்து வண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஒரு அழகான காதல் கவிதை உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் நீங்கள் நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. ஒரு கணவன் மனைவி இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவியை எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னால், பட்டு பொண்ணு, என் தங்கமே, என் அழகே,
என் ரூபவதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவியை அப்படி கொஞ்சுகிறவர்களாக காணப்படுவார்கள், அவருடைய அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தர் நம்மை பார்த்து என் ரூபவதியே நீ எழுந்து வா, நான் உன் நேசர் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். The love is so personal. The relationship with God should be personal. ஒரு கணவனையும் மனைவியும் அந்யூனமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 3 சொன்னா ஆதாம் மனைவி ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். தேவனை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். A physical relationship should be there to understand completely how God is love. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் கணவனும் மனைவியுமாக ஒரு உறவை இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? 365 days, இல்லை கிரீக் அல்ல ஹீப்ரு கேலண்டர் படி 360 days, 360 நாளும் எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? அதுவும் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருடக்கணக்காக ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறான். The love cannot keep Enoch from God. அந்த அன்பு ஈனோக்கை தேவனோடு பிரித்து வைக்க முடியவில்லையாம். வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை நேசித்தார், அதனாலே அவன் காணாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். Unless and until you understand the love of God, understand you need to have a physical relationship with God. கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், ரூபவதியே நீ எழுந்து வா. அது கீழே வாசன்னு சொன்னா 13-14 நான் வாசிக்கிறேன். அத்திமரம் காய்ந்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது. What a wonderful saying, எவ்வளவு அருமையா அப்படி சொல்றாரு. பெரிய பர்வதத்திலிருந்து ஆண்டு அப்படி எட்டி பார்க்கும் பொழுது ஒரு கல், அந்த கல்லிருந்து ஒரு செடி முளைக்கிற மாதிரி உன்னுடைய முகம் அவ்வளோ மலர்ந்துருக்குப்பா. என் ரூபவதியே நீ பேசும்போது உன்னோட பேச்சு அவ்வளோ இனிமையா இருக்குது. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்க வா. என் பிரியமே நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை என்னை ஆண்டவர் ஒரு மனைவியாக, ஒரு மணவாட்டியாக பார்த்து கொண்டிருக்கிறார். மணவாளன் பரலோகத்திலிருந்து வரும் பொழுது அந்த மணவாட்டி எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 49, ஐசாயா சாப்டர் 49 verse 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நான் செய்யறது, நான் போறது வருது, நான் யோசிக்கிறது எல்லாவற்றையும் அப்படி உள்ளங்கையில எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை பார்த்து நீ எனக்கு முன்பாக இருக்கிறாய். எந்த ஒரு கணவனும் இப்படி பார்ப்பாரா? நீ முன்னாடியே இருக்கிறமா, நீ கவலைப்படாத, நீ எங்க போனாலும் நான் உன்னு கூட இருக்கிறேன். நோ ஹஸ்பண்ட் கேன் சே தட். சொன்னா பிரச்சனை வந்துடும். இஸ் வாட்சிங் மீ ஆல் த டைம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படிப்பட்ட ஒரு மீனிங்ல சொல்றாரு, நான் உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நீ இருக்கிற, நீ என்ன செய்தாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, நீ பயப்படாத, நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறார். சகரியா 2 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசின்னு சொன்னா, சகரியாவில் இன்னும் அருமையாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். சகரியா 2 அதிகாரம் 8 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை எப்படி பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். இதோ
நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் சகரியா 2:8 பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிடுகிற ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, யாராவது உன்னை தொட்டான் அப்படின்னா என் கண்மணியை தொடுங்க. கண்மணியை தொடும் பொழுது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? இப்படி கண் இமைக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கண் மூடும், கையை தட்டி விடும். ஒரு பூச்சி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கை தட்டி விடும். அந்த கண்மணியை பாதுகாப்பாய் வைப்பதற்கு அந்த லிட்ஸ் இருக்குது, அந்த இமை இருக்குது, அந்த கருவிழிகள் இருக்கு. இது எல்லாமே கண்ணை பாதுகாப்பதாக இருக்கிறது. அந்த கண்மணியை தொடும் பொழுது அதற்கு என்ன விபரீதம் ஆகும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவன் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். எவ்வளோ அருமையான கடவுள் இல்லை? நம்மை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கும் சஞ்சலப்படாத, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 127:4 என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்ம எப்படி பார்க்கிறாரு? மனைவி மாத்திரமா பார்க்கிறாரு அல்ல மனவாட்டியா மாத்திரம் பார்க்கிறாருன்னு சொன்னா, இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிள்ளைகள் கிடைக்கிறது. என்னை பிள்ளைகளாக பார்க்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து, என் மகனே நீ வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவ்வளவு பர்சனலா, அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு பிடித்தவர்களாய் நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களான்னு பார்க்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்களாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவராக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ரோமர் 8:15 இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறவருக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் எப்படிப்பட்ட கோணத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று என் ரூபவதியே, என் மனவாட்டியே என்று சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். நான் பேசுவதை உட்கார்ந்து ரசித்து கேட்கிறவராக காணப்படுகிறார். அது மாத்திரமில்லை, ஒரு படி மேலே போய் அப்பா பிதாவே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மை ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். எப்பொழுது கூப்பிட்டாலும் he is just a phone call away, it's just a prayer away. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவரே, இந்த கஷ்டம் வந்துருச்சு ஆண்டவரே, இந்த போராட்டம் வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு வேலை செய்கிறது எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, நான் படிக்கிறது எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபோன் பண்ணுப்பா போதும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து we are sending text messages saying, God please listen to me, God please hear my voice. அப்படி ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் தானியேலுடைய தானியேலுடைய பிரச்சனைகள் நீங்கள் நானும் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். தானியேல் சிங்கக்கபியில் போடுறதுக்கு முன்னாடி அவர் போகிறாரு, எல்லாம் கட்டியாச்சு, ரெடியாக இருக்கலாம், அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. சிங்கக்கபியில் போய் போடுவதற்கு மேலேருந்து ஒரு 50 அடி இருக்குமா, இல்லை ஒரு 100 அடி இருக்குமா? சிங்கங்கள் கீழே இருக்கிறது, தானியேல் மேலேருந்து கீழே வராரு. எவ்வளோ சீக்கிரம் அவனுடைய தூதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவன் வேண்டுவதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொன்னா போதும், ஆண்டவர் அவருடைய தேவதூதர்களை அனுப்பி அவர் சொல்றாரு, உன் கால் கல்லில் இடராதபடி நான் உன்னை பாதுகாக்கிறேன். அவ்வளவு ஸ்பெஷலா ஆண்டவர் நமக்கு, நாம அவ்வளோ ஸ்பெஷலா. என் ஆண்டவர் என்னை கண்ணிமைக்குள்ளாக வைத்து பார்க்கிற அளவுக்கு நாங்கள் தகுதியா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ரூபவதியே டோன்ட் வரி, நான் இருக்கேன், நான் உனக்காக என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் வசனம், இது ஒரு ரொம்ப பெரிய வசனமான ஒரே ஒரு சின்ன வசனம் தான், ஒரே ஒரு லைன் தான், ஒரு 4 வார்த்தை தான் இருக்கு, 3 வார்த்தை தான். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீசஸ் wept. எவ்வளோ பர்சனல் தெரியுமா? ஆண்டவர் நான் சிரிக்கும்போது சிரிக்கிறாரு, நான் அழுகும்போது அழுகிறாரு, நான் கவலைப்படும் போது என்னோடு கவலைப்படுறாரு, நான் துக்கமாக இருக்கும்போது என்னோடு சேர்ந்து துக்கப்படுறாரு. இங்கே நான் என்ன காரணத்திற்காக ஆண்டவர் அழுதாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஜனங்கள் அழுகிறதை பார்த்து அவர் இஸ் கனெக்டிங் வித் தெம். லாசரு எவ்வளவு நேசித்தார் என்று சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும், மார்த்தாளுக்கு மரியாளுக்கு தெரியும், அங்கிருந்த ஜனங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவர் மரணத்திலே ஆண்டவர் அழுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், அது ஒரு பெரிய கவலை, அது பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அதுக்கு வேற ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆனால் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கலாம்.
He connect with us personally. நம்மோடு உறவில் இணையும்படியாக ஆண்டவர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மணவாளனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய சகோதரனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நண்பனாக இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட அழுகிறவராக இருக்கிறார். நான் கவலைப்படும் போது, நான் கஷ்டப்படும் பொழுது, நான் வேதனைப்படும் போது, நான் துன்பப்படும் பொழுது, என் ஆண்டவரே என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். நேற்றுக்கு ஒரு செய்தியை கேட்கும் பொழுது ஒரு 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 சிறு பையன் அவர் பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொன்னேன். என்னன்னா, மனைவி எப்படிப்பட்ட கணவனை தேட வேண்டும் என்று சொன்னால், மனைவி தேவனை தேடுகிற ஒரு கணவனை தேட வேண்டுமா. அப்பொழுதுதான் அவருடைய உறவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடவுளோடு சேர்ந்த உறவு ஒரு முப்பரிமாண ஒரு நூலை போல ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். நான் ஆண்டவரை நேசித்தால் நான் என்னுடைய மனைவியை நேசிப்பேன். நான் என்னுடைய மனைவியை நேசிக்கும் பொழுது அவள் என்னை நேசிக்கிறார். அவளும் யாரை நேசிப்பான்னு சொன்னால் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மணவாளனாக இருக்கிறாரா? இல்லை சகோதரனாக இருக்கிறாரா? மணவாட்டியாக இருக்கிறாரா? இல்லை தகப்பனாக இருக்கிறாரா? இல்லை என்னுடைய நண்பனாக இருக்கிறாரா? என்னவாய் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? நான் அழும்பொழுது என்னோடு அழுகிறார். நான் சிரிக்கும் போது என்னோடு சந்தோஷப்படுகிறார். நான் வேதனையில் இருக்கும்போது என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். நான் பிரச்சனையில் இருக்கும்போது என்னை கை தூக்கி விடுகிற ஆதரவராக இருக்கிறார். எல்லா கோணங்களிலும் இருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட உறவு என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுக்கு மேலாக an agape love. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம்மோடு அன்பாக இருக்கிறார். விவரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னை அன்பு செலுத்துகிறவராக காணப்படுகிறார். He connected in my every moment and is there for me all the time. எல்லா நேரங்களிலும் நான் கூப்பிடும் தூரத்திலே என் ஆண்டவர் இருக்கிறார். அநேக நேரங்களில் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் கூப்பிட நேரத்தில் இருக்கிற ஆண்டவரை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். Are you still connected with God? தேவனோடு நீ இன்னும் உறவில் இருக்கிறாயா? Do you know who is God? தேவன் யார் என்று அறிந்திருக்கிறாயா? நீங்கள் நானும் தேவனை அறியாதவர்களாக, தேவனுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் யாரை பார்க்கிறோம்? தேவனை எப்படி பார்க்கிறோம்? தேவனை பார்க்கிறவர்கள் நீங்கள் நானும். ஒருவேளை நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நாம் கேட்கிற ஒன்றே ஒன்று தான், நான் பாவி, நான் ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் பெரிய நடுவ சுவராக இருக்குது பாவம். அந்த பாவத்தை விட்டு நான் எப்படி ஆண்டவரையே மேலே வருது உண்மை எட்டி பார்க்குறது அப்படின்னு சொன்னால், நான் போக வேண்டியதில்லை, ஆண்டவர் வராரு. ஆண்டவர் என்ன வராரு? மறுபடியும் அந்த உன்னத பாட்டில் நீங்களும் வாசிச்சோன்னு சொன்னால் 2:13-14 வாசிச்சோன்னு சொன்னால், அந்த கல்லுகளுக்குள்ளாக நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், அந்த கல்லுகளுக்குள்ளாக நான் எப்படி வெளிவருவது என்று பார்க்கும் பொழுது, he is coming for me. ஆண்டவர் எனக்காக அவர் வருகிறார். அந்த மதிலை உடைத்து ஆண்டவர் என்னோடு சேரும்படியாக காத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒன்னே ஒன்று தான் நீங்களும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மோடு இணைக்கப்படும்படியாக காத்திருக்கிறார். நீங்கள் நானும் அவரோடு இணைக்கப்படும்படியாக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, ஏதோ நீ ரூபவதியே என்று சொல்லி கர்த்தாவை நீர் அழைக்கிறீர். என் கண்மணியே என்று சொல்லி அழைக்கிறீர். என் தங்கமே என்று சொல்லி எங்களை அழைக்கிறீர். நாங்கள் அழைப்பதற்கு கர்த்தாவே தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் இருக்கிறது. நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் இருக்கிறீர். பரலோகத்தின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும் பொழுது உம்மை ருசி பார்க்கிற பிள்ளைகளாக, உம்மை பார்த்து என் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கிற பிள்ளைகளாக, என் ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கிற பிள்ளைகளாக, என் நண்பனே என்று அழைக்கிற பிள்ளைகளாக, என் சகோதரனே என்று அழைக்கிற பிள்ளையாக, என் மணவாளனே என்று அழைக்கிறவனாக, என் மணவாட்டியே என்று சொல்லி அழைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு தருணத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு கர்த்தாவே நாங்கள் ஒரு துளி கூட கர்த்தாவே நாங்கள் தகுதி இல்லை. ஆனால் நீர் உங்களுடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு நீர் அப்படிப்பட்ட தருணத்தை, அப்படிப்பட்ட ஒரு புத்திர சுவிகாரத்தை, அப்படிப்பட்ட நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சுவாமி, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமத்தில் வைக்கிறோம். ஒரு வேலை கர்த்தாவே பாசத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு வேலை ஆண்டவரே பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையேன்னு சொல்லி கவலையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம்.
ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை எல்லாம் எப்பொழுது தீருமோ என்று சொல்லி ஏக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒவ்வொருவரையும் சமத்திலே வைக்கிறோம். வியாதிகள் எப்பொழுது தீருமோ என்று சொல்லி கர்த்தாவே கவலையோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஏதோ மரண படுக்கையிலே நான் படுத்து கொண்டிருக்கிறேனே, என்னை தூக்கி எடுப்பார்னு சொல்லி கர்த்தாவே ஏக்கத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையாக இருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஏந்தும் தாங்கும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொருவருக்கும் இன்னொரு தருணத்தை கொடுத்தரலும் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை ருசி பார்க்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் இன்னொரு தருணத்தை கொடுத்தரலும். நீரே பொறுப்பேற்றுக்களும் வலுத்தும். இந்த செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் ஒவ்வொரு செவியை கர்த்தாவே திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தாவின் உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஹவ் பர்சனல் இஸ் காட் வித் யூ? எவ்வளவு பர்சனலாக உங்களோடு இருக்கிறார்? ஆதாம் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்களோ, ஏனோக்கு ஆண்டவர் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாரா? தானியேலும் ஆண்டவரும் எவ்வளவு உன்னதமான ஒரு உறவில் இருந்தார்களோ, அதே உறவு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்கிறதா? நீங்கள் நானும் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கும் பொழுது கர்த்தர் வந்து நிற்கிறவராக இருக்கிறாரா? கூப்பிடுகிற தூரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாரா? இல்லை, எவ்வளவு கூப்பிட்டாலும், எவ்வளவு கத்தினாலும், எவ்வளவு கெஞ்சினாலும் ஆண்டவர் கேட்காதவர் போல இருக்கிறாரா? எந்த உறவிலே நீங்கள் நானும் இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர், ஆண்டவரே என்னோடு நீ நெருங்கி ஜீவிங்க சுவாமி, ஆண்டவரே நீங்கள் நானும் கணவன் மனைவியாக கர்த்தாவே வாழுவோம், உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்போம். கேட்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வார். இந்த செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட செய்திகள் அநேகருக்கு போய் சேரும்படியாக அநேகரிடத்திலே ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். அநேகர் நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கெஞ்சுவோம். இந்த செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்வோம். கர்த்தருடைய வருகையிலே நீங்களும் நானும் அநேகரை சேர்த்து கொண்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.